சக்திகளை அனைவருக்கும் மக்கள் அதிகார கழகத்தின் சார்பாக வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறோம். நேற்று செங்கல்பட்டு மாவட்டத்தில் வந்து இடைக்களி நாடு என்ற ஒரு ஊர்ல பார்த்தீங்கன்னா ஒரு சாதிய கொடுமை நடந்திருக்கு. அந்த கொடுமை எப்படிப்பட்டதுன்னா அதை விவரிக்கவே முடியாதுங்க. ஒரு 17 வயது சிறுவனை பார்த்தீங்கன்னா சட்டையை கலட்டி அவனை அடிச்சு 20 பேர் கொண்ட கும்பல், அது பாட்டாளி மக்கள் கட்சியை சேர்ந்த அந்த கும்பல் சட்டையை கலட்டி அடிச்சு மிக கொடூரமா துன்புறுத்திருக்காங்க. அது எதுக்கு அந்த பையனை இந்த சாதி வெறியர்கள் செஞ்சாங்கன்னா, ராமதாசனுடைய மனைவி சோமியாவுடைய புகைப்படத்தை பேனரை கிழிச்சிட்டாரு அப்படின்றதுக்காண்டி அவர் அடிச்சு துன்புறுத்தியிருக்காங்க. ஆனா அவர் கிழிச்சதற்கான எந்த ஆதாரமும் இன்ன வரையும் நிரூபிக்கப்படல. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை தான் இந்த சம்பவம் நடந்திருக்கு. ஆனா தமிழ்நாடு எப்படிப்பட்ட ஒரு பேர் கொண்ட மாநிலம், அது மிகப்பெரிய அளவில் பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் யாவும் ஊரே யாவரும் கேலி, இந்த மாதிரி பல தொன்மைகளை பல வரலாற்றுகளை கொண்ட ஒரு மாநிலத்துல தான் இப்படிப்பட்ட சாதிய கொடூரங்களும் தொடர்ச்சியா நடந்திருக்கு. இந்த சாதிய பிரச்சனைகள் இன்னைக்கு மட்டுமா நடந்துகிட்டு இருக்கு. அன்றாடம் நிகழ்வா தொடர்ச்சியா இந்த சாதிய பிரச்சனைகள் நடந்துகிட்டு இருக்கு. இதுக்கு அடிப்படையான காரணங்கள் யாரா இருக்காங்கன்னா மக்கள் கிடையாதுங்க. யதார்த்தத்தில் மக்கள் பாத்தீங்கன்னா அக்கம் பக்கமா வாழ்றாங்க, எல்லா பேரும் ஒத்து வாழ்ந்துட்டு போயிடணும் அப்படின்றதெல்லாம் நினைக்கிறாங்க. இந்த சாதிய பிரச்சனைக்கு அடிப்படையான காரணமா யாரு இருக்குன்னா சாதிவரி சங்கங்களும் RSS பிஜேபி இந்து முன்னணி போன்ற இந்த மத பயங்கரவாத கும்பலும் தான் இந்த சாதிய பிரச்சனைக்கு அடிப்படையான காரணமா இருக்காங்க. இதற்கு எதிராக தான் வருகிற மார்ச் 7ஆம் தேதி மதுரை தமுக்க மைதானத்தில் சாதி மதம் கடந்து காதலிக்க மனமுடிக்க வேண்டும் ஜனநாயகம் தமிழ்நாட்டு பண்பாட்டு பெருவிழா அப்படின்ற ஒரு மாபெரும் திருவிழா மக்கள் அதிகார கழகத்தின் சார்பாக நடத்துகிறோம். குறிப்பா தமிழர்களுக்கு சாதி இல்லை மதம் இல்லை அப்படின்ற ஒரு இலக்கோட தமிழர்கள் எல்லாம் ஒரு ஒற்றுமையா மனித நேயத்தோட வாழணும், வர்க்க ஒற்றுமையோட வாழணுன்ற அடிப்படையில் தான் இந்த பண்பாட்டு பெருவிழா நடத்துகிறோம். அதே மாதிரி இந்த கிரி என்ற இந்த சிறுவனை தாக்கிய பாட்டாளி மக்கள் கட்சியை சேர்ந்த அந்த செங்கல்பட்டு மாவட்டத்தை சேர்ந்த அந்த கணேசன் என்பவரை மக்கள் அதிகார கழகத்தின் சார்பாக வன்மையாக கண்டிக்கிறோம். அது போக ஒரு மேல சட்ட ரீதியாக நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்றத நாங்கள் பதிவு பண்ணோம். நன்றி, வணக்கம்.